जय जगत्माता बगलामुखी। ओम ह्रीं बगलामुखी वरदे सर्व सौभाग्य प्रदायिनी समस्त भक्तानां सर्वाभीष्टं साधय साधय ह्रीं ओम स्वाहा. இங்கு அதாவது சூரியமங்கலத்தில் ஜாதகம் பார்க்கறதுக்காக வரப்பட்ட பல ஆளுகளும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. வாழ்க்கை பூரா கஷ்டமாக இருக்கு சுவாமி, நிறைய துரிதங்களாக இருக்கு, கஷ்டங்களாக இருக்கு, கடன்களாக இருக்கு, வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, இப்படி எல்லாம் சொல்லப்பட்ட நிறைய ஆளுகள் இருக்கிறது. அப்போ ஒருவனுடைய வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் உண்டாகுவதற்கு என்ன காரணம், அது முதல் நாம் தெரிஞ்சிருக்க வேண்டும். பல நேரங்களிலேயும் பல பேரும் என்ன சொல்லுவார் என்றால், நான் நிறைய பூஜைகள் பண்றேன், விரதம் இருக்கிறேன், கோயில் கோயிலா சுத்துறேன், ஆனா என்னுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் இல்லை, பகவான் கண்ணு திறக்கிறதில்லை, அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. முதல் நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்ன என்றால், நாம் இங்கு இப்போ அதாவது நமது வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்க இப்போ அனுபவிக்கக்கூடிய சுகம் துக்கம் கஷ்ட நஷ்டங்கள் வெற்றி தோல்வி இவைக்கெல்லாம் காரணம் உன்னுடைய முன்ஜென்ம கர்ம பலன்தான். உன்னுடைய முன்ஜென்ம கர்ம பலன்தான் நீ இப்போ அனுபவிச்சு கொண்டு இருக்கிறது. அதுக்கு சின்ன ஒரு உதாரணம் சொன்னால், இப்போ நம்ம ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன் அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம். அப்ப 30 நாள் நம்ம ஒர்க் பண்ணியதுக்கு அப்புறம், 30 நாள் வேலை செய்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு சம்பளம் கிடைக்கிறது இல்லையா? அந்த சம்பளத்தை எடுத்துக்கொண்டு போய் நம்ம சந்தோஷமாக செலவு பண்ணி வாழ்ந்து வருகிறது. சில பேருக்கு இந்த சம்பளம் பட்டாது, வாழ்க்கையிலே தன்னுடைய செலவுக்கு பட்டாது, தூர்த தாரித்திரங்களாகத்தான் இருக்கும். சிலவருக்கு லாபிஷாக செலவு பண்ணினாலும் பேலன்ஸ் கொஞ்சம் பணம் இருக்கும். அது அவரோட கர்மத்தை தகுந்தபடி, அதாவது அவரோட தொழில் வேலையை தகுந்தபடி அவருக்கு கிட்டப்பட்ட அந்த ஊழியம் சம்பளம் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்தபடி தான் அந்த சூழ்நிலையை உருவாகிறது. அதே போல முன்ஜென்மத்தில் செய்த கர்ம பலங்கள் அது நமக்கு சுகமும் துக்கமும் தரப்பட்டதாகும். கர்மபலம் 3 விதத்திலே தான் நம்ம அனுபவிக்க வேண்டும். ஒன்று, நாம் இந்த ஜென்மத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த கர்மபலம் 3ஆக டிவைடு பண்ணி ஒரு பாகம் நம்ம இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே அனுபவிக்க வேண்டும். இன்னும் ஒரு பாகம், அதாவது 3லே 2வது பாகம் நமது வாழ்க்கைக்கு அப்புறம், அதாவது மரணத்துக்கு அப்புறம் புண்ணியம் செய்தவனாயிருந்தால் அந்த ஆத்மாவை சொர்க்கத்துக்கு போய் எல்லா சுகபோகங்களுடன் அங்க வாழ வேண்டும். பாபம் செய்தவனாயிருந்தால் அந்த ஆத்மாவை நரகத்துக்கு போய் சகல துக்கங்களும் அனுபவிச்சு அங்க வாழ வேண்டும். ஆனால் நரகத்துக்கு போகப்பட்ட ஆத்மாவோ சொர்க்கத்துக்கு போகப்பட்ட ஆத்மாவோ பர்மனண்டா அங்கே இருக்கிறது இல்லை. இது ஹிந்துக்களுடைய வேத சாஸ்திரப்படி அப்படித்தான் இருக்கிறது. கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் இதுதான் உண்மை என்று நமக்கு தெரியும். மற்ற மதங்களில் அப்படி சொல்றதில்லை. மற்ற மதங்கள், கிறிஸ்து மதம், இஸ்லாம் மதம், இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, மரணத்துக்கு அப்புறம் ஆத்மாவு பாவம் செய்தவனாயிருந்தால் நரகத்துக்கு போய் பர்மனண்டா நரகத்திலே, புண்ணியம் செய்தவனாயிருந்தால் பர்மனண்டா சொர்க்கத்திலே, அப்படித்தான் சொல்றது. ஆனால் அது உள்ளே இறங்கி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் அந்த நம்பிக்கை சரியல்லே என்று தெரியும். அதை பற்றி இப்போ நான் சொல்ல போறதில்லை, என்ன டைம் இல்லை. அது மட்டுமல்ல, சப்ஜெக்ட் அது அல்ல. இங்கே இப்போ என்ன சொன்னேன் என்றால், நமது கர்ம பலன் ஒரு பாகம் இங்கே அனுபவிக்கிறது, 2வது பாகம் மரணத்துக்கு அப்புறம் அனுபவிக்கிறது, 3வது பாகம் புனர்ஜனிக்கும் பொழுது, அதாவது பாபம் செய்து நரகத்தில் போனவனும் ஒரு பர்டிகுலர் காலம் வரைக்கும் அவனோட அந்த பாபத்தோட காഠின்யம், பாபத்தோட அந்த காலம் முடிகிற வரைக்கும் தான் நரகத்திலே இருக்க வேண்டும். மறுபடியும் அவன் கர்மம் செய்யறதுக்காக அவனோட 3வது கர்மபலம் மறுபடியும் இருக்கு இல்லையா? 3லே ஒரு பாகம் மறுபடியும் பூமியில் பிறந்து அதை அனுபவிச்சு தான் ஆக வேண்டும், புதிய கர்மம் செய்யவும் வேண்டும். அதே போல சொர்க்கத்திலே இருந்து வரப்பட்ட ஆத்மாவா இருந்தாலும் மறுபடியும் இங்கே
அந்த மூணில் லாஸ்ட் பாகம் அனுபவிக்கிறதுக்காக இங்க வருகிறது. இங்கே அதை அனுபவிக்கிறது, அதே நேரத்தில் புதிய கர்மம் செய்து மறுபடியும் கர்ம பலனை உருவாக்குறது. அப்போ இந்த கர்ம பலன் நமக்கு நல்லதா தர்றது கெட்டதா தர்றது, நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த கர்ம பலன் நமக்கு சுகம் தருமா, துக்கம் தருமா, வெற்றி தருமா, தோல்வி தருமா, அது எப்போ வரும்? இது முக்கியம், அது தெரிஞ்சிருக்க வேண்டும். அது எப்போ வரும்? அதுக்குள்ள ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கிறது, உங்களுடைய தலையில் எழுத்தை பார்க்கறது தான். தலையில் எழுத்து என்று சொல்லப்பட்டது ஜாதகம். தலையில் எழுத்தோட போட்டோ காப்பி தான் ஜாதகம். அப்போ நம்மளோட முன்ஜென்ம கர்ம பலன், அதில் ஆரம்பத்தில் அந்த பாப பலங்கள் அனுபவிக்கணுமா இல்லை கடைசியில் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறதா என்று நமக்கு ஜாதகம் பார்த்தால் தெரியும். சிலவர் சொல்லுவாங்க, வாழ்க்கையில் ஆரம்பமெல்லாம் பயங்கர கஷ்டமாக இருந்தது சுவாமி, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கை முன்னுக்கு வந்திருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்? அப்ப அவர் ஜாதகம் பார்த்தா தெரியும், ஜாதகத்தில் அந்த காலம் வரைக்கும், அதாவது ஒரு 30-40 வயசு வரைக்கும் பாப கிரகங்களுடைய தசாகாலமாக இருந்திருக்கிறது. அதனால கஷ்ட நஷ்டங்களாக இருந்திருக்கிறது. இரண்டாவது வரப்பட்டது சுப கிரகங்களோட தசாகாலம். அப்போ வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும், தனபாகிய யோகம் உண்டாகும், ஆயுராரோக்கிய சௌக்கியம் உண்டாகும், நல்ல குடும்ப வாழ்க்கை உண்டாகும், எல்லா விதத்தில் உள்ள ஆனந்தமும் சந்தோஷமும் எல்லாம் உருவாகத்தான் செய்யும். இது விதி என்று சொல்லப்படுகிறது. அப்போ சில பேர் கேட்பாங்க, உங்கள் மனசுலயே ஒரு எண்ணம் இருக்கும், அப்போ தலையிலெழுத்து என்று சொல்லப்பட்டது விதி தானே, ஜாதகம் என்று சொல்லப்பட்டது விதி தானே, அதை அனுபவிச்சு தானே ஆக வேண்டும், அது எப்படி மாற்ற முடியும் என்று நீங்க யோசிக்கலாம், திங்க் பண்ணலாம். நியாயமான ஒரு கேள்விதான் அது, நியாயமான ஒரு திங்கிங் தான் அது. நான் உங்களிடம் கேட்கிறேன், உங்களுக்கு ஒரு வியாதி வந்திருக்கிறது, அந்த வியாதி வரும் பொழுது இது என்னுடைய விதிதான் என்று சொல்லி வீட்டுக்குள்ளே இருக்கிறது நல்லதா, இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் பண்றது நல்லதா? வீட்டுக்குள்ளே இருந்தால் என்ன ஆகும்? சீக்கு ஜாஸ்தியாகி நிறைய கஷ்ட நஷ்டங்களும் வேதனையும் அனுபவிக்க வேண்டியதாக கடைசியில ஒருவேளை உயிரே நஷ்டமாகலாம். இதே ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சுன்னா என்ன ஆகும்? அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, அதுல இருந்து நம்மளை காப்பாத்துவாங்க, நமக்கு ஆயுசும் ஆரோக்கியம் அதுல இருந்து கிடைக்கும். அப்போ ரோகத்துக்கு ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பண்றது மாதிரி தோஷங்கள் அப்படி இருந்தால், ஜாதகத்தில் தோஷங்கள் அப்படி இருந்தால், அது என்ன தோஷம், எதனால அப்படி வந்தது, அதுக்கு என்ன பரிகாரம் என்று சாஸ்திரியமாக தெரிஞ்சு அதற்குள்ள பரிகாரம் பண்றது ஆயிருந்தால் கண்டிப்பா அதுல இருந்து நமக்கு விமோசனம் கிடைக்கத்தான் செய்யும். அதுக்கு சந்தேகமே இல்லை. ஆயிரக்கணக்கு ஜனங்கள் சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யா பீடம் இது ஆரம்பிச்சு 40 வருஷம் ஆச்சு. முன்னாடி ஒரு 25 வருஷம் முன்னாடி சூரியமங்கலம் தாந்திரிக வித்யாபீடம் என்ற பெயர்ல தான் இது இருந்தது, என்னுடைய குரு ஆரம்பிச்சது. அப்புறம் காஞ்சி பெரியவா சொல்லித்தான் அத்வைத வேத வித்யாபீடம் என்று பேரு மாற்றினேன். ஏனென்றால் தாந்திரியம் என்றால் சிலவங்க ஒரு மூட நம்பிக்கையினால இது செய்வனே பண்ணப்பட்ட இடம், துர்மந்திரவாதம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது பாருங்கோ, தாந்திரிகம் என்றால் துர்மந்திரவாதம் செய்வனே அப்படி கிடையாது, அது மூட நம்பிக்கை தான். கேரளத்துல எத்தனையோ பெரிய பெரிய கஷேத்திரங்கள் இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். குருவாயூர், சோட்டானிக்கரை, சபரிமலை, ஸ்ரீபத்மநாப சுவாமி கஷேத்திரம், இப்படி மகா கஷேத்திரங்கள் எத்தனையோ இருக்கு. அங்கே எல்லாம் நித்திய பூஜை நடத்தப்பட்டது தாந்திரிக விதிப்படிதான். சபரிமலை தந்திரி அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? தந்திரி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் துர்மந்திரவாதின்னு நல்ல அர்த்தம், தாந்திரிகம் படிச்ச ஆள் அப்படின்னு அர்த்தம். அப்ப தாந்திரிகம் என்று சொன்னால் அது துர்மந்திரவாதம் அல்ல, அதாவது ஆகம சாஸ்திரத்தோட டாப், அதுதான் தாந்திரிகம் என்று சொல்லப்பட்டது. அதுதான் காஞ்சி பெரியவா சொல்லி சூரியமங்கலத்துக்கு அத்வைத வேத வித்யா பீடம் அப்படின்னு பேரு மாற்றுறதுக்கு காரணம். இங்கே ஒரு ஜாதகம் எடுத்துட்டு வந்தால் அந்த ஜாதகத்தில் உள்ள குணதோஷங்கள் எல்லாம் சொல்லி தேவை இருந்தால் அதற்கு என்னென்ன பரிகாரங்கள், சாஸ்திர விதிப்படி என்ன பரிகாரம் செய்ய வேண்டும், என்ன செய்தால் உனக்கு அதிலே இருந்து பரிபூர்ணமாக விமோசனம் உண்டாகும் என்று சொல்லக்கூடிய இடம்தான் இது. அப்போ நமது சொல்லி வந்த விஷயத்துக்கு மறுபடியும் வருகிறேன். அப்போ நமது கர்ம பலம் என்று சொல்லப்பட்டது பாபத்தின் பலமா புண்ணியத்தின் பலமா நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது. நாளைக்கு
ஜோதிஷம் என்று சொல்லப்பட்டது நாளைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்று முன்கூட்டியே எடுத்து சொல்லப்பட்ட சாஸ்திரம் தான் ஜோதிஷம். அதுதான் பிரவச்சன சக்தி உள்ளது. நாளைக்கு என்ன நடக்க போகுது அது சொல்லக்கூடிய ஒரே ஒரு சாஸ்திரம் தான், அதுதான் ஜோதிஷம் என்று சொல்லப்பட்டது. அப்போ அந்த சாஸ்திர பிரகாரம் நாளைக்கு நம்மளுக்கு வரப்போறது, நாளைக்கு நம்ம அனுபவிக்க போறது சுகமா துக்கமா, அதாவது பாப கிரகங்களோட தசாகாலமா சுப கிரகங்களோட தசாகாலமா. பாப கிரகங்களோட தசாகாலம் ஆயிருந்தால் கண்டிப்பா அது நமக்கு தோஷங்கள் உண்டாகும், ஆபத்துகள் உண்டாகும். அது ரோகமாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், ஆக்சிடென்டாக இருக்கலாம், பெரிய பெரிய சர்ஜரியாக இருக்கலாம், அபமிருத்தியாக இருக்கலாம், குடும்பத்தில் கலகமாக இருக்கலாம், வேறுபாடாக இருக்கலாம், பிரிவாக இருக்கலாம். இப்படி நமக்கு மனசுக்கு துன்பம் தரப்பட்டது, சிலப்போ மனசுக்கு மட்டுமல்ல உடம்புக்கும் துன்பம் தரப்பட்டதாக இருக்கும். இதே சுபகிரகம் ஆயிருந்தால் வாழ்க்கையில் நமக்கு ஆனந்தம் சந்தோஷம் எல்லாம் தரப்பட்டதாக இருக்கும். இங்கே அந்த ஆனந்தம் தரப்பட்டதாயிருந்தால் அது மேக்சிமம் கிடைக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் அது பார்க்க வேண்டும். இப்போ வயலில் நம்ம கிருஷி பண்றோம் இல்லையா, பயிர் பண்றோம், நெல்லு பயிர் பண்றோம். சும்மா அங்க போட்டுட்டு நம்ம வர்றதல்லே, அந்த விதை போட்டதுக்கு அப்புறம் போய் அதை நல்லா பராமரிக்கிறது உண்டு, ஜலம் விட்டு உரம் விட்டு. எதுக்கு? அதுல இருந்து மேக்சிமம் நமக்கு விளைவு கிடைக்கணும். அதே மாதிரி சுப கிரகங்களோட தசாகாலம் ஆகியிருந்தால் நல்லது நடக்கும், அது போராது, மேக்சிமம் அந்த நல்லதே நமக்கு கிடைக்க வேண்டும். அதுக்கு வழிகள் நிறைய இருக்கிறது வேத சாஸ்திரங்களிலே. அதே மாதிரி பாபகிரகங்களோட தசாகாலம் ஆயிருந்தால் அந்த தோஷம் வராமல் தடுக்கிறதுக்கு, வராமல் தடுக்கிறது என்று சொன்னால் எப்படின்னா அந்த தோஷத்தை வராமல் தடுக்க முடியாது, அதுதான் உண்மை. அதாவது இப்ப மழைக்காலம் என்று வைத்துக்கோங்க, நீங்க வீட்டில இருக்கோம், உங்களுக்கு வெளியில போய் ஆகணும், மழைக்காலம் ஆகி இருக்கிறது, அந்த மழையே மாற்ற முடியாது. ஆனா ஒரு கொடை பிடிச்சிட்டு போனால் நனையாம போகலாம் இல்லையா? அதே போல ஆபத்துகளில இருந்து நமக்கு ரட்சப்படுறதுக்கு நிறைய மார்க்கங்கள் தாந்திரிக விதியிலே இருக்கு, அதர்வ வேதத்திலே இருக்கிறது. அந்த அதர்வ வேதம் என்று சொல்லப்பட்டது பல பேரும் இப்ப பயப்படுறாங்க. ஐயோ அதர்வ வேதமா அப்பா அப்படின்னு காது அடைக்கிறாங்க. அது சரியில்லை, அது தப்பு. ஒரு வியாதிக்கு ஹோமியோபதி, அலோபதி, ஆயுர்வேதம், சித்தா இப்படி எல்லாம் பல மருந்துகள் இருக்கிறது இல்லையா? அந்த பலவித மருந்துகளில் ரொம்ப பலவத்தாகப்பட்டது, சீக்கிரமா நமக்கு பலம் தரப்பட்டது அலோபதி தான். அதே மாதிரி சதுர்வேதங்களிலேயே அலோபதிக்கு சமமான ஒரு வியாதிக்கு அலோபதி எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்கிறதோ அதே மாதிரி சதுர்வேதங்களிலேயே கலியுகத்தில் மனுஷனே காப்பாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த பவர் உள்ளது. அதாவது அலோபதிக்கு சமமானது அதர்வ வேதம் தான். அந்த அதர்வ வேதம் கொண்டு வேண்டிய பரிகாரங்கள் பண்றதா இருந்தால் அதுதான் தாந்திரிக விதி என்று சொல்லப்பட்டது. நம்ம தோஷங்கள்ல இருந்து பரிபூர்ணமாக நமக்கு விமோசனம் உண்டாகத்தான் செய்யும். அப்போல் வாழ்க்கையில் எனக்கு ஒரே கஷ்ட நஷ்டமாக இருக்கிறது, வாழ்க்கையில் எப்பவுமே தோல்வியாக இருக்கிறது, வெற்றி இல்லை இப்படி சொல்லிட்டு மூடத்தரமாக கண்ணடைச்சு இருக்கக்கூடாது. இது விதி என்று சொல்லி கண்ணடைச்சிருக்க கூடாது. நல்ல ஒரு ஆச்சாரியனை போய் பார்க்க வேண்டும். நல்ல ஒரு ஆச்சாரியனை போய் பார்க்க வேண்டும் என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், விவரம் தெரிஞ்சவனாக இருந்திருந்தால் மட்டும்தான் சரியாகவே உள்ள வழி நமக்கு காட்ட முடியும். இதற்கு ஒரு அனுபவம் சொல்றேன், என்னுடைய சொந்த அனுபவம் ஒன்று சொல்றேன். ஒரு 15 வருஷம் முன்னாடி எனக்கு காலுக்கு முட்டு வலி இருந்தது. 15 வருஷம் முன்னாடி காலுக்கு முட்டு வலி இருந்தது. உட்கார்ந்து ஜெபம் பண்ண முடியலை, பூஜை பண்ண முடியலை, வாக்கிங் பண்ண முடியலை, நல்ல முட்டு வலி. அந்த நேரத்தில் ஒரு டாக்டரை போய் பார்த்தேன், ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கேரளாவிலே. அங்க போய் ஒரு டாக்டர், அவர் ஒரு முஸ்லீம் பையன் தான். அந்த டாக்டர் போய் பார்த்தேன், எக்ஸ்ரே எடுக்க சொன்னாரு. எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து அப்ப அவர் சொன்னாரு, முட்டுல எலும்பு தேஞ்சிருக்கு, ரொம்ப சீரியஸ் பிரச்சனை ஒன்றும் இல்லை, நீங்க இந்த மெடிசின் சாப்பிடுங்கோ, இது சாப்பிட்டால் ஒரு 25 நாள் 30 நாள்ல உங்களுக்கு குணமாகிறோம், அதனால பயப்பட வேண்டிய விஷயம் எதுவுமே இதுல இல்லை, சில வைட்டமின்ஸோட கம்மி, அதனால தான் இப்படி வந்திருக்கிறது அப்படி சொன்னார். மருந்து எழுதி கொடுத்துட்டார். திருப்பி அவர் ரொம்ப மரியாதையாக ரொம்ப மரியாதையாக நம்ம கிட்ட பேசினாரு, ரொம்ப மரியாதை கொடுத்தாரு.
அப்ப அவர்கிட்ட மறுபடியும் அவர்கிட்ட வரணும், அவருக்கு ஏதாவது குணமாயிடுச்சா ஒரு கிஃப்ட் கொண்டு கொடுக்கணும் அப்படி எல்லாம் நான் நினைச்சுட்டு இருந்தது. அப்ப எந்திரிச்சிட்டு நான் சொன்னேன், சரி அப்ப 1 மாசத்துக்கு அப்புறம் உங்களை வந்து பாக்குறேன் அப்படி சொன்னான். அப்ப அவர் சொன்னார், எதற்கு? அதுதான் 20 நாள்ல உங்களுக்கு குணம் ஆகுமே, அப்புறம் எதுக்கு வர வேண்டும்? ஹாஸ்பிட்டல்ல மறுபடியும் வரேன்னு சொல்லக்கூடாது, உங்களோட ப்ராப்ளம் 20 நாள்ல முடிஞ்சு போயிடும். அப்படி உறுதியா சொன்னார். வந்தேன், அந்த மருந்து சாப்பிட்டேன். 20 நாள் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு நல்ல குணம் ஆயிடுச்சு, நல்ல குணம் ஆயிடுச்சு. மறுபடியும் அந்த டாக்டரை போய் பார்த்து ஒரு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து தேங்க்ஸ் சொல்றதுக்கு வந்தேன். இது 15-16 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப மறுபடியும் முட்டு வலி வந்திருக்குது. அதே காலில் மறுபடியும் முட்டு வலி 16 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் லைட்டா தான். இப்ப நான் அந்த வேதனையோட தான் உட்கார்ந்துருக்கேன். அப்போ ஒரு 4-5 நாள் முன்னாடி பக்கத்துல உள்ள ஒரு டாக்டரை போய் பார்த்தேன். பெரிய ஹாஸ்பிட்டல் தான், பெரிய டாக்டர் தான். அவரே போய் பார்க்கும் பொழுது அவரும் சொன்னாரு, எக்ஸ்ரே எடுக்க சொன்னார். எக்ஸ்ரே எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் அவர் சொன்னார், எலும்பு கொஞ்சம் தேஞ்சிருக்கு. நல்லா வலி இருக்கா? ஆமா நல்லா வலி இருக்கு. எலும்பு கொஞ்சம் தேஞ்சிருக்கு, அதுதான் பிரச்சனை. சரி நான் ஒரு மருந்து தரேன், அது சாப்பிடுங்க, உங்களுக்கு வலி மாறிடும் அப்படி சொன்னாரு. நான் சொன்னேன், எனக்கு வலி மாறினால் போராது, வியாதி தான் மாற வேண்டும், அதற்குள்ள மருந்து கொடுங்க அப்படி சொன்னேன். அப்போ அவங்க கொஞ்சம் தடமாட்டமாக இருந்தது அந்த டாக்டருக்கு. சரி இது அப்போ நான் கேட்டேன், இது பெயின் கில்லர் தானே நீங்க கொடுக்க போறீங்க? இல்ல பெயின் கில்லர் இல்லையே, அதே மாதிரி ஒண்ணு அப்படி சொன்னாரு. அப்ப பாருங்க, அங்கே அவருக்கு ஒரு தடமாட்டம் உண்டாகிறது. வெளியில வந்துட்டு என் கூட இருந்த ஆளோடு நான் சொன்னேன், இங்கே இருந்து இந்த மருந்து வாங்க வேண்டாம். ஏன்னா அவருக்கே உறுதியாக சொல்ல முடியல, இது உனக்கு குணமாகும் அப்படின்னு, இது உங்களுக்கு குணமாகும் அப்படின்னு உறுதியாக சொல்லக்கூடிய அந்த தைரியம் அவருக்கே கிடையாது. அப்ப பின்ன இந்த மருந்து நம்ம வாங்கி பிரயோஜனம் இல்லை. 15 வருஷம் முன்னாடி பார்த்தா அந்த டாக்டர் இருக்கு இல்லையா, நமக்கு அவரே மறுபடியும் போய் பார்ப்போம் அப்படி சொன்னேன். அப்ப பாருங்க, அப்போ 2 பேரும் டாக்டர் தான், 2 பேரும் ஆர்த்தோ தான், 2 பேரும் கிட்டத்தட்ட பிராயத்துல വലിய வித்தியாசம் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு குவாலிட்டி அப்படின்னு இருக்கு. அது ஈஸ்வரனா கொடுக்கப்பட்டது தான், பை பர்த் அவனுக்கு கிடைக்கப்பட்டது தான் அது. அப்படி உள்ள இடங்களிலே நம்ம போனால்தான் சரியாக உள்ள வே நமக்கு கிடைக்கும், வழி நமக்கு கிடைக்கும். இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்றதுக்கு இருக்கு. எத்தனையோ பேர் வந்து மாங்கல்யம் பொருத்தம் இல்லாமல் கல்யாணம் பார்த்துட்டு ஐயோ கஷ்டப்படுறாங்க. ஜாதகம் பார்த்தால் உடனே இது பொருத்தம் இல்லையே, இது நல்லா இருக்கீங்களா, பிரிஞ்சு போகலையா? இது ஆமா சுவாமி பிரிஞ்சு போயிடுச்சு, இப்போ கோர்ட்டில இருக்கோம், டிவோர்ஸ் கேஸ் நடக்கிறது. ஏன் இது சேர்த்து வச்சீங்க? இது பொருத்தமே இல்லாத ஜாதகம் தானே. பொருத்தம் இருக்குன்னு பல பேர் சொன்னாங்க சாமி, 1க்கு 4 பேரு காட்டணும், எல்லாரும் பொருத்தம் இருக்குன்னு சொன்னாங்க. 8 பொருத்தம் இருக்கு, 6 பொருத்தம் இருக்கு, 10 பொருத்தம் இருக்குன்னு சொன்னாங்க. அதை நம்பித்தான் நடத்தி வச்சோம். இப்ப கல்யாணம் ஆகி 2 வருஷம் தான் ஆச்சு, இல்ல 1 வருஷம் தான் ஆச்சு, ப்ராப்ளம் ஆச்சு, இப்போ டிவோர்ஸ் கேஸ் நடக்கிறது. அப்ப பாருங்க, அதுக்கு என்ன காரணம்? ஒரு ஆச்சாரியன் அவரை வழி தெറ്റിச்சு விட்டது. அதனாலதான் இது சரியல்ல, இது பண்ணக்கூடாது என்று உறுதியாக அவர் சொல்லி இருந்திருந்தால் இந்த வாழ்க்கை சீரழிஞ்சு போயிருக்காது. அதே மாதிரி எப்பவும் நல்ல ஒரு விஷயம் தெரிய வேண்டுமானால் ஜாதகம் என்று சொல்லப்பட்டது உங்களோட தலையெழுத்து தான், அது உங்களோட லைஃப் தான், உங்களோட வாழ்க்கை தான். இது மூடத்தரமாக ஒருவன் கிட்ட ஒப்படைச்சிட்டு அவன் காட்டக்கூடிய வழியிலே போயிட்டு வாழ்க்கையை தொலைக்க கூடாது. எப்பவும் நமது வாழ்க்கையில் சுகம், சந்தோஷம், சந்திருப்தி, ஐஸ்வர்யம் இதெல்லாம் உண்டாக வேண்டும். பூமியில் பிறந்த ஒவ்வொரு பேருக்கும் இங்க சந்தோஷமாய் வாழக்கூடிய அவகாசம் உண்டு. ஆனா நமக்கு அது ஏன் கிடைக்கலையே? அது நம்ம கர்மபலன் தான். அந்த கர்மபலங்களை மாற்ற முடியுமா என்று நல்ல ஒரு ஆச்சாரியனை பார்த்து கேட்டால் அந்த ஆச்சாரியன் அதுக்குள்ள விடை சொல்லுவாங்க. இப்போ நீங்க கேட்கும், அப்ப சகல தோஷத்துக்கும் பரிகாரம் உண்டா அப்படின்னு. அது கிடையாது. எல்லா தோஷத்துக்கும் பரிகாரம் இருக்கு அப்படி சொன்னால் அது உங்களை நான் ஏமாத்துறது தான். அப்படி கிடையாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எவ்வளவு பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஆயிருந்தாலும் அந்த ஹாஸ்பிட்டல் கட்டும் பொழுது அங்கே ஒரு மோர்ச்சரி கூட பண்றாங்க. எதுக்கு? அங்க வரப்பட்ட எல்லாரும் பிழைக்கிறது இல்லையே, சிலவங்க இறந்து போவாங்க, அந்த பாடி வைக்கிறதுக்கு தான் அந்த மோர்ச்சரி. அப்ப அது போல சில பேரோட வாழ்க்கையில் உள்ள கஷ்ட நஷ்டங்களை மாற்றவே முடியாது. அவன் வாழ்க்கை அப்படித்தான். அப்படிப்பட்டவரும் 100 ஜாதகம் பார்க்கும்போது அதுல ஒரு ஜாதகம் அப்படி இருக்கும். அவர்கிட்ட என்ன சொல்லுவேன் என்றால், இந்த ஜென்மம் நீ இப்படித்தான் வாழ்ந்து முடிக்க வேண்டும், இதற்காக
நீ ஒவ்வொரு ஜோதிஷ்டிகளை பார்த்து தட்சணை கொடுத்து அப்புறம் அவர் சொல்லப்பட்ட பரிகாரங்கள் எல்லாம் பண்ணி காசு செலவு பண்ணி உன்னுடைய டைம் செலவு பண்ணி வாழ்க்கையை தொலைக்க வேண்டாம். இது இப்படித்தான் இருக்கும், எந்த விதமான மாற்றங்களும் வராது. அதனால முடிஞ்ச அளவுக்கு க்ஷேத்திரங்கள்ல போங்கோ, தெய்வ ஆராதனை செய்யுங்க. அப்போ அடுத்த ஜென்மம் நல்லதாக கிடைக்குமே தவிர இந்த ஜென்மம் இப்படித்தான் வாழ்ந்து முடிக்க வேண்டும் அப்படி சொல்லுவேன். அது ஏனென்றால் சிலவரோட தலையில் எடுத்து அப்படித்தான் இருக்கும், அதை நம்மளால் மாற்ற முடியாது. ஜெகத்மாதா மகா தேவியின் அனுகிரகத்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் சகல விதമായ ஐஸ்வர்யங்களும் உண்டாகட்டும். ஒரு நல்ல ஆச்சாரியனை பார்த்து உங்களோட வாழ்க்கையில் வழிகாட்டியாக தெரிஞ்செடுத்து கொண்டு அவர் சொல்றபடி வாழ்க்கையை மாற்றுங்கள், வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள். அப்போல் வாழ்க்கை என்னைக்கும் இன்பமுள்ளதாக இருக்கும். ஜெய் ஜெகத்மாதாம் பகலாமுகி சமஸ்த பக்தானாம் சர்வாபீஷ்டம் சாதய சாதய ஹ்ரீம் ஓம் ஸ்வாஹா. ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யா பீடத்தில் தாந்திரீக பூஜைகளில் சிறந்து விளங்கும் பல ஆச்சாரியர்களால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளன்று சிறப்பு யாகங்கள் நடைபெறுகின்றன. இந்த யாகங்களில் கலந்து கொள்வதன் மூலம் அன்னை ஸ்ரீ பகலாமுகி தேவியின் அருளால் நம் சர்வதோஷங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் நம்மை பரிபூரணமாக வந்தடையும். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யா பீடம் ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, தாந்திரீக பூஜைகள் மற்றும் வேத யாகங்கள் செய்திட தொடர்புக்கு 7305442299 7305442299. தொடர்பு மையங்கள் சென்னை, கோவை, பெங்களூரு, ஹைதராபாத், விஜயவாடா, டெல்லி, மும்பை, திருநெல்வேலி, டெக்சாஸ்.